ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறுகீரை பருப்பு மசியல் அதுவும் மண் சட்டியில் எப்படி டேஸ்டியாக செய்யறதுன்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு அரை கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தி சட்டியில் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு கிட்ட வெந்திருக்கும். அந்த டைமில் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க கண்டிப்பாக. இப்போ இந்த பருப்போடு சேர்த்தி வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு அதுக்கப்புறம் கீரையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். சிறுகீரை ஒரு பெரிய கட்டு, அது வாங்கி அந்த தண்டு ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை காம்போட கிள்ளி 2 தடவை நல்லா அலசி எடுத்து வடித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு சூப்பராக மலர்ந்து வெந்துருச்சு. இந்த சட்டியில் வேக வச்சிங்கன்னா மூடியே வைக்க வேண்டாம், அதுவே சூப்பராக வேகும். நான் மூடி வைக்கவே இல்லை, பருப்பு வேகிறதுக்கு, கீரை வேகிறதுக்கு எதுக்குமே மூடி வைக்கல. பாருங்கள், பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க சிறுகீரையை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்போடு சேர்ந்து கீரையும் வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னா கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. கீரை ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். கொஞ்சம் உப்பு, கூடவே அரை டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிங்க. சர்க்கரை சேர்த்துனீங்கன்னா அந்த கீரையோட கலர் மாறாமல் நல்லா பச்சையாக இருக்கும். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரை வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. லேசாக எடுத்து அந்த காம்பு நல்லா மசிஞ்சதுன்னா கீரை நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். காம்பை மசிச்சு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமேலு இப்போ நம்ம பருப்பு மத்து இந்த மாதிரி உடனில் இருக்கும்ல, அந்த பருப்பு மத்து சட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டீல் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நல்லா வச்சு கடைஞ்சிருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரம் கொதிக்கவும் செய்யும். இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் அது போட்டு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு கடைஞ்சு எடுத்து வச்சுருங்க. சூப்பர் டேஸ்டியான சிறுகீரை பருப்பு மசியல் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறமேல உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.